ஓகே. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ அலைட்மோஷனோட லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்ல. அது எப்படி ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓல்டு லிங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இம்போர்ட்டும் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியல. இப்போ வந்து நியூ லிங்க் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அத வந்து எப்படி ஈஸியா ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது லிங்க்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்கன்னா, அலைட்மோஷன லாங் பிரஸ் பண்ணிட்டு, அதில ஆப் இன்ஃபோ மாரி ஒரு ஐகான் இருக்கும். இன்ஃபோ மாரி ஒரு ஐகான். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வரும். இல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப் இன்ஃபோம்லேருந்து போய்க்கோங்க. இதில் வந்து ஓப்பன் பை டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்க்ரீனில். அந்த ஓப்பன் பை டிஃபால்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஓப்பன் சப்போர்ட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சப்போர்ட்டட் லிங்க்ஸ்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 லிங்க்ஸ் 7 லிங்க்ஸ் வரும். அந்த எல்லா லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணல பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸஸ் இங்கே வரும். எல்லாமே செக் பாக்ஸஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா லிங்க்கும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து மறக்காமல் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் அப்படியே மேலே காப்பி பண்ணிக்கோங்க. மேலே வந்து குரோம் ஆப்ஷன் இருக்கும். அங்கே வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்களே சென்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைட்மோஷன் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரீசெட்டை டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்து டேரெக்டாக அலைட்மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஆல் மெட்டீரியல் லிங்கில் பார்த்தீங்கன்னா QR இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ப்ரீசெட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா QR இமேஜஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட்டோட லிங்க்கு கொடுத்துருப்பேன். அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாண்ட்டு ப்ளஸ் இந்த QR இமேஜஸ் எல்லாமே அது ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். வீடியோ மட்டும் நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 3D ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி கேமரா மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3D ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இதில் டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபாண்ட் எல்லாமே ஷோ ஆகும். அதில் வந்து நீங்கள் ஃபாண்ட் வந்து எப்படி இம்போர்ட் பண்ண நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கிறேன். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்க்கோங்க. மேலே ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து எல்லா ஃபாண்ட்டும் இருக்கும். இதில் வந்து ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபாண்ட்டோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கவே போதும். ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக சேஞ்ச் ஆகிரும். அதெல்லாம் மறக்காமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு தான் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டெக்ஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே ஃபாண்ட் தான் ஆட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஃபாண்ட்டை வச்சு எடிட் பண்ணுறா கூட பண்ணிக்கலாம். இதே ஃபாண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடைசி வரையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு. வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோவே வரும். ஏன்னா அதை நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபாண்ட் இப்படி தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது. அதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎன்ஜிஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிஎன்ஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா தெரியும், ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷனில் போயிட்டு அதில் இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண போகிறோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஃபோட்டோ ரூமில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் ஆயிரும். இந்த ஆப்பை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதே ஸ்கேன் பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான், சிங்கிள் கிளிக்லேயே. இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் அதாவது இந்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஆப்பில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரீசெட் நம்ம எடிட் பண்ணிட்டு தான் அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎன்ஜிஸ் இருக்கும். அந்த பிஎன்ஜிஸை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிஎன்ஜி செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்கும். ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்க அந்த பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணவே ரீப்ளேஸ் ஆயிரும். இதே மாதிரி அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கானை கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிஎன்ஜி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லா பிஎன்ஜி கிரியேட் பண்ணி வச்சுட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இந்த வீடியோக்கு பக்கத்தில் சைடு சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080 வச்சிருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 பேஸ் வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சிருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணாமல் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.